அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கங்கள். மக்கள் மன்றத்தில் திமுகவுக்கு என்னதாங்க ஆச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பட்டத்திலவரசர் சனாதனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இன்றைக்கி படுதோல்வி தோற்றுட்டதாக காங்கிரஸ்லேருந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களாம் கதறாங்க. நாங்கள் தோற்றதுக்கு உதயநிதி தான் காரணம்னு சொல்லி. சும்மா இல்லாமல் இவங்க அப்பா வேறு என்ன பண்ணிட்டாரு, சீண்டாதீங்க தாங்க மாட்டான்னு பஞ்சு டைலாக்லாம் சொல்லிட்டாரு. ஆல்ரெடி ஒரு விக்கெட் அவுட் ஆயிடுச்சு, இப்போ ரெண்டாவது விக்கெட்டும் அவுட்டா? நேற்று பொன்முடி குற்றவாளின்னு சொல்லி கோர்ட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு சம்பந்தமாக தீர்ப்பு. இந்த கமெண்ட்ல போடுறவங்க அவங்க கட்சியில் இருக்கிற சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, கீழே வந்தால் கூட மீசையில் மண் ஓட்டாத மாதிரி எங்கள் அமைச்சர் தவறு பண்ணியிருக்க மாட்டாரு, இது பிஜேபியின் திட்டமிட்ட செயல் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு விருப்பப்படுறேன். திமுக 1996 2001 ஆட்சி காலத்தில் உங்கள் அமைச்சர் ஊழல் பண்ணதான் வழக்கு. கிட்டத்தட்ட 23 வருஷம் கழிச்சு இந்த வழக்கு பாருங்க. இதுக்கு விழுப்புரத்தில் இந்த வழக்கை இவர் ஆட்சிக்கு வந்த உடனே வேலூருக்கு மாத்துறாங்க. வேலூருக்கு மாத்திட்டு பார்க்க 15 நாளில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. பொன்முடி குற்றவாளி இல்லை சொல்லிட்டு அந்த நீதிபதி ரிட்டையர் ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட 56 லட்ச ரூபா விவசாயத்திலேருந்து வருமானம் கணக்கு காட்டினதால இதெல்லாம் பார்வைக்கு படலியான்னு சொல்லி ஹைகோர்ட் கேட்குறாங்க. இந்த தீர்ப்பை ஏற்றுக்க முடியாது, தானா இந்த வழக்கை எடுத்து இன்னைக்கு குற்றவாளிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த நீதிபதி ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இவர் கொடுத்த தீர்ப்பு மேல மக்களுக்கு சந்தேகம். ஏன் இவர் மேல ஒரு கமிட்டி அமைச்சு விசாரிக்க கூடாது? தப்பு நடந்திருக்கலாம். இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி கொல்ல, நான் சொல்றது திமுக மட்டுமல்ல, எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு 20-30 வருஷமா வழக்கெல்லாம் நிலுவையில் உள்ளதெல்லாம் இன்னைக்கு எந்த அளவு சீக்கிரம் முடியுமோ விரிவாக அதை விசாரணை பண்ணி இவங்க எல்லாரையும் உள்ள தள்ளணும். அது யாரா இருந்தாலும் சரி, அது அதிமுகவா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் சரி, மக்கள் பணத்தை சுரண்டி சாப்பிட்றவன் பதவியில இருக்க அருகதை இல்லாத ஒருத்தர். மக்கள் சிந்திங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடே சீரழிஞ்சு போயிருக்குது. இன்னைக்கு இந்த நேரத்தில் இன்னைக்கு தென் மாவட்டங்கள்லாம் தண்ணீரை தத்தளிக்குது. கேட்டால் 150 வருஷம் மழைன்றாங்க. உண்மையாமே விஷயம் தான். நான் அதுக்கு முதலமைச்சர் களத்தில் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க அமைச்சர்கள் எங்கே போனாங்க, அவங்க அதிகாரிகள் எங்கே போனாங்க, அந்த கவுன்சிலருங்க எங்கே போனாங்க? இதெல்லாம் மீறி நம்ம முதலமைச்சர் எல்லா ப்ரோக்ராமையும் தள்ளி வச்ச முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா கூட்டணி மீட்டிங் ஏன் டெல்லிக்கு ஓடணும்? மக்கள் சிந்திங்க. எந்த அளவு இந்த திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கு விடியல் கொடுத்துருக்காங்க நீங்க சிந்திங்க. யார் வேணாலும் ஓட்டு போடுங்க, வேணான்னு சொல்ல வரல. போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. ஜெய் ஹிந்த்.